நிகிதா, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடி ஆறு அணை ஒரே நாளில் 6 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 51 அடியை எட்டியதால் 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த கரையோர மக்களுக்கு கொடுமுடியாறு அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரானது செல்லும் ஆற்றன் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. நிகிதா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்துள்ளது. களக்காடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி கொடுமுடியாறு அணை தனது முழு கொள்ளளவை தற்போது எட்டும் நிலையில் உள்ளது. 52.50 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட கொடுமுடி ஆறானது ராதாபுரம், நாங்குநேரி தாலுகாவில் உள்ள கிட்டத்தட்ட 44 குளங்கள் மற்றும் 5800 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் கொடுமுடி ஆடி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. இதன் விளைவாக அணையின் நீர்மட்டம் மளமளமென உயர்ந்தது. இந்த அணையின் நீரானது வள்ளியூரான் கால்வாய் மற்றும் பச்சை ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுவதால் இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருக்குறுங்குடி, ராஜபுதூர், தளபதி சமுத்திரம், நம்பித்தலையன் பட்டயம், ஏர்வாடி, ராஜாக்கமங்கலம், திருவேங்கடநாதபுரம், கண்ணநல்லூர், அணைக்கரை பகுதி மற்றும் கால்வாய் கரையை ஒட்டியுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகள் இந்த கொடுமுடி ஆறின் அணையின் நீர்மட்டம் உயர்வதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகரம் மற்றும் மலை பிரதேசம் இல்லாத பகுதிகளில் மழை பெரிதாக இல்லை. களக்காடு அருகே உள்ள தலையணை பகுதியில் தொடர்ந்து 12வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியிலும் குளிக்க தடை நீடிக்கிறது. அகத்தியர் அருவியில் பொதுமக்கள் சென்று குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல மழை பெய்வதால் கணிசமான அளவு பாபநாசம், சேர்வலாறு போன்ற அணைகளுக்கு நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது இருக்கும் அணை மற்றும் மழை நிலவரங்கள். நிகிதா.